இதால் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா என்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே அதில் உள்ள பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திடீர் முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் தொடர்ந்து வினாத்தாள் கசிவு, விடைத்தாள் முறைகேடு என தொடர்ந்து முறைகேடுகள் நடைபெற்று வருவதால் அவற்றை முழுமையாக தடுக்க வகை செய்யும் வகையில் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்க வகை செய்யும் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே குரல் வாக்கெடுப்பு மூலமாக மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் ஏற்போர் ஆம் என்று கூறியவுடன் அங்கு பெருவாரியாக உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனை விவாதிப்பதற்கு முன்னதாக தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை, இனிமேல் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட இதற்கு முன்னதாக ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை, கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அதனை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மசோதா தாக்கல் செய்த சில வினாடிகளிலேயே மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மாநிலங்களவையிலும் இன்று பொதுத் தேர்வு முடிவுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருந்த சூழ்நிலையில் நீட் தேர்வு உள்ளிட்ட முறைகேடு தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றது குறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்தும் கண்டனம் எழுப்பி எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் மாநிலங்களவையும் இன்று 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் அந்த வழக்குகள் மட்டும்தான் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தடியடி பிரயோகம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு என்ன நிவாரணம் என்று மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதனால் மக்களவை, மாநிலங்களவை ஆகிய இரண்டுமே 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட சில வினாடிகளிலேயே அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமாக தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அதன் மீதான விவாதம் 2 மணிக்கு பிறகு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.